இல்ல அது நான் கேட்கல. இந்த மாதிரி சாமி வருது இல்ல, அன்னைக்கு வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. அம்மா வந்துட்டா எது நடக்குது என்ன செய்யறேன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் உலகம் ஃபுல்லா வந்து இது ஃபேக், கடனுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஆகும் அப்படி ஆடும்போது, சாமி ஆடும்போது என்ன ஆகும்னா நம்ம சுய நினைவே இழந்துருவோம். புரிஞ்சுதா? எதுவுமே நமக்கு தெரியாது. நானா அப்ப அம்மா வந்துட்டு எனக்கு கீழே விழ வச்சிருவாங்க. அப்படி எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி எப்படி சொல்றது, ஒரு பொம்மையை நம்ம இப்ப இந்த செல்ல நம்ம புடிச்சதுனால நம்ம கையில நிக்குது, அது கீழே போட்டா இப்படி ஒரு எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாம விழுதோ அந்த மாதிரிதான் நம்ம என்னுடைய உடம்பு கீழே விழுந்துரும். இது வந்து காமெடியாவும் இல்ல ஒரு மாதிரியும் சித்தரிக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் வந்து அவங்க அம்மா பார்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நானா எதுவும் நான் யாரு உங்களுக்கு? பையன் எந்த முறையில பையன்? இவரோட அண்ணன் பையன், ரிலேட்டிவ். நான் ரிலேட்டிவ். அதுக்காக நான் வந்து இது வந்து உண்மை, உங்களுக்கு உண்மையா அதெல்லாம் கடனுக்காகலாம் இல்லை, நான் வந்துட்டேன். ஓகேங்களா? ஆனா நிறைய பேர் வந்து என்னன்னா அவங்க வந்து சும்மா சாமி ஆடுறாங்க, யாருன்னா காசு வாங்க வந்தா இதுமாரி சாமி ஆடி தப்பிச்சிருங்க, நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியா. நான் இருக்கிறதால என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சாமி ஆடி தப்பிச்சா சாமி கிட்ட வந்து தப்பவே முடியாது. சரியா? அது இப்ப தப்பிக்கலாம், 2 நாள் இல்ல ஒரு வாரத்தான், 2-3 வாரத்திலேயே கண்டிப்பா அவங்களுக்கு வேண்டாம் சாப்பிடல. உண்மையாலுமே அதான் நடந்துகிட்டு இருக்குது. உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்குதே. அம்மா சொல்றதெல்லாம் சும்மா விளையாட்டு போய் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா சொன்னா 1 வாரமோ 2 வாரம் இல்ல மிஞ்சி போனா 1 மாசத்துக்கு முடிஞ்சிடும் எந்த விஷயமா. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. எங்க ஊர்ல இருந்து அவ்வளோ பசங்க எனக்கு ஷேர் பண்ணி இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதானே ஃபைனல். இது வந்து உண்மை, சாமி வருது உண்மை. இப்ப நான் கோயில வீடியோ எடுத்திருக்கேன்ல, அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாமி எடுத்து உண்மைதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அதையும் ஒரு மாதிரி காமெடியாவோ ஒரு இதோ சித்தரிக்கிறாங்க தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். சித்தரிச்சாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. இது நானா செய்யல, நான் சொந்த சுய நினைவோடு பேசிட்டு இருக்கேன்பா. இது வந்து நானா சொல்லல, நானா எதுவும் பண்ணல, அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கோயில் ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. இப்ப குறி சொன்னீங்க, அங்க 50 ரூபா கொடுத்தீங்க. அந்த 50 ரூபாய் எடுத்து திரும்ப அங்க இருந்த அந்த கோயில் பார்த்துட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்குன்னு எடுத்துக்கல. சில பேர் வந்து சாமி ஆடி அதுதான் அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதுனாலதான் ஆத்தா வந்து என்கிட்ட இருக்கிறாங்க. நான் யாருகிட்டயும் வாங்கல, திருடல, போய் சொல்ல யாரும் ஏமாத்தல. அதுக்காக தான் அந்த ஆத்தா வந்து என்கிட்ட இருக்காங்க. அப்படி இருந்து கேளு, ஒரு சில பேர் பணம் என்கிட்ட குடுக்கறாங்க தான். அந்த ஆத்தா வந்து அந்த பணத்தை என்ன வந்து எதுவுமே தொட விடல. யாருகிட்ட வாங்குறாங்களோ அவங்க கிட்ட குடுத்துறாங்க, இல்லன்னா யாருக்கு போய் சேரணுமோ அந்த பணம் அவங்க கிட்ட குடுக்கறாங்க. பணத்துக்காக இது பண்ணல. நானுமே பார்த்தேன், அதை பணத்துக்காக பண்ணல. அந்த காசை எடுத்து திரும்ப அங்க பூசாரி அவர்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு வேண்டாம், பழம் வாங்கி வந்திருக்காங்க, வெத்தலை எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க, எல்லாமே எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு சாமி ஆடுறது இப்ப ரீசெண்டா வந்தது. ஆனா எதுக்காகவோ பணத்துக்காகவோ வேற எதுவும் ஆசைப்பட்டோ எந்த ஒரு காரணமும் கிடையாது. இதுல எந்த ஒரு இதுமே கிடையாது. வெளியில இந்த மாதிரி வீடியோ போட்டு பண்ணிட்டு இருக்கானுங்களா, அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் ஆத்தா கொடுப்பாங்க. இது நானா சொல்றேன், என்னோட அனுபவத்துல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க இப்ப யார் பண்ணிருக்காங்கன்னு நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்களா இல்லையா நீங்களே கண்ணால பாக்கலாம். இது நான் உண்மையை எடுத்து போறது நான் வந்தேன், இல்ல நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரிலேட்டிவ் எங்க சொந்தத்திலே இப்படி ஆயிடுச்சு, இப்படி பேசுறாங்களே சோசியல் மீடியான்றதுல நான் வந்து கிளம்பி வந்தேன். நான் போட்டுட்டேன், சொல்லிட்டேன். இதுதான் இது வந்து நியூஸ் சேனல்ல முக்கியமா என்னன்னா, முக்கியமான நியூஸ்லாம் எதுவும் எடுத்து போட மாட்டானுங்க. நியூஸ் சேனல்ல காசு கேட்பானுங்க. ஏன்னா நியூஸ் போடணும் அப்படின்னா 5000-10,000 கூட கேட்பானுங்க. ஆனா இந்த நியூஸை எடுத்து எல்லாரும் போட்டிருக்கானுங்க நியூஸ் சேனல்ல. இப்போ நியூஸ் சேனல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு, இந்த நியூஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னா 10,000, 20,000, 30,000 கேட்பானுங்க. அதே நிறைய சேனல். ஆனா இது ட்ரெண்ட் ஆன உடனே இந்த விஷயத்தை எடுத்து போட்டுறானுங்க. சாமி உண்மையா செய்யறாங்களா இல்ல ஃப்ராடு பண்றாங்களான்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். எந்த சாமியுமே பணம் வாங்காது. ஆத்தா எப்பயுமே குடுக்கதான் பாப்பாங்க. அது நம்ம அம்மாவா இருந்தாலும் சரி, அந்த ஆத்தாவும் சரி. ஆத்தாக்கு அடுத்து தான் அம்மா, அம்மாக்கு அடுத்து தான் புள்ள. சரியா? அது அம்மா குடுக்கறவங்களா தான் இருக்கிறவங்க தான் ஆத்தா. அதுதான் அப்பா அம்மான்னு பேர் வச்சாங்களே. அப்படி இருக்கிறவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. ஃப்ராடு பண்றாங்கன்னா அது மனுஷங்க பண்றாங்க. அம்மா கேக்குறாங்க, இதை கேக்குறாங்க. அம்மா எப்பயுமே வாங்கினது கிடையாது, குடுக்கதான் செஞ்சிருக்காங்க. வாங்குவாங்க, எது வாங்கின படத்தை குடுக்கலன்னா ஏமாத்தின பணத்தை தான் வாங்குவாங்க. கடைசியில நெத்தி பண்ண அந்த 1 ரூபான்றதுதான் போகுதே. இதுதான் உண்மை கதை. இது உண்மையா இல்லையான்னு நிரூபிச்சு கூட பாத்துக்கோங்க, சோதிச்சு கூட பாக்கட்டும். அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. செய்யறது அவங்க, எனக்கு என்ன, நான் பொம்மை மாதிரி தான் இருக்கேன். என்னடா